வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு பார்க்க போகிற ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, ஓடிஎம் ஆப்ஷன், அதாவது அவுட் ஆஃப் த மணியில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் எப்படி நம்ம அதை எடுத்து நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. இதை நம்ம எக்ஸ்பிரி டே அன்னைக்கு நம்ம இதை கண்டிப்பாக எந்த ஒரு இதுலேயுமே நீங்கள் ஏதோ எடுத்து பார்க்கலாம். ஸோ ஓடிஎம் ஆப்ஷன், இந்த ஓடிஎம் ஆப்ஷன் மேக்ஸிமம் எக்ஸ்பிரி டே அன்னைக்கு 0க்கு தான் போகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரிஸ்க்கு, அதே நேரத்தில் ஹை ரிவார்ட். சரி, ஸோ இந்த இண்டிகேட்டர் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், இதை வச்சு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் முழுமையாக சொல்கிறேன் இந்த வீடியோவை. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். மார்க்கெட் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய லாப நஷ்டம் ரெண்டையுமே புரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, நேற்றுக்கு நம்மளுடைய ஒரு வீடியோ நம்ம கொடுத்துருந்தோம் ஆல்ரெடி. அதாவது செட்டில்மெண்ட் ப்ரைஸ் லைன், அதாவது என்னென்னா இது ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு மந்த்லி வீக்லி ஒரு ஆப்ஷனுடைய ப்ரீமியம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த ப்ரீமியத்தினுடைய மந்த்லி வீக்லி டெய்லி செட்டில்மெண்ட், அதாவது செட்டில்மெண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ஆப்ஷனுடைய ரைட்டர் அந்த இதை ப்ரைஸ் பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸை எந்த ப்ரைஸில் அவங்களுக்கு அது செட்டில்மெண்ட் ஆச்சு அப்படிங்கிற ரைட்டருக்கு அது இதாச்சு செட்டில்மெண்ட் ஆச்சு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை என்எஸ்சியில் நம்ம டெய்லி எவ்ரிடே மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் அது ஒரு 8 மணி 7 மணி அந்த ரேஞ்சில் நம்ம 7 to 8 அந்த ரேஞ்சில் நம்ம பார்த்தோம்னா அது அப்டேட் ஆகும். சில நாட்கள் அதிகமான டைமும் எடுத்துக்கிடும், 9 மணி வரைக்கும் கூட ஆகலாம் சில நாட்கள். ஓகே, ஸோ அதில் நமக்கு நம்மளுடைய யூடியூபுடைய நண்பர் ஒருத்தர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. அவர் அந்த என்எஸ்சியில் போய் எடுக்கும்போது அவருக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் ஷோ ஆகலை, எனக்கு க்ளோசிங் ப்ரைஸ் மட்டும்தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த இண்டிகேட்டர் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், ஸோ இதை வச்சு நம்ம எப்படி ஒரு ஓடிஎம் ஆப்ஷன் கூட நம்ம ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். ஸோ இதை எக்ஸ்பிரி டே அன்னைக்கு மட்டும் இந்த பர்டிகுலர் இந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணுங்கள். ஸோ மற்ற நாட்கள் நீங்கள் கண்டிப்பாக ட்ரேட் பண்ண வேண்டாம். ஏன்னா எக்ஸ்பிரி டே கண்டிப்பாக அது என்ன ஆகும்னா ஒன்று 0 இல்லைனா அது ஹீரோ. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் கொஞ்சம் இப்போ நம்ம அந்த இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இதனோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்எஸ்சியினுடைய சைட், அதாவது நான் எப்படி பார்க்குறேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். செட்டில்மெண்ட் ப்ரைஸ் நான் எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். என்எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அது நேராக என்எஸ்சியினுடைய சைட்டுக்கு போகும். ஓகே, என்எஸ்சி வெயிட். ஓகே, இப்போ நீங்கள் என்எஸ்சியினுடைய சைட், அதாவது இதனுடைய ஹோம் பேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா இதில் சர்ச் ஆப்ஷன் இருக்கும். இந்த சர்ச் ஆப்ஷனில் நீங்கள் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, ஸோ எந்த மாதிரி நீங்கள் அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் நீங்கள் பார்க்குறீங்களோ அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன்னா நிஃப்டி எடுத்து காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன வேணாலும் இதில் டைப் பண்ணலாம். ஸோ நிஃப்டி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்க அப்படின்னா அது என்னென்னா அதில் வெயிட் பண்ணுங்கள், நிஃப்டி டெரிவேட்டிவ்ஸ்னு வருதா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் லோடாகி தான் வரும். இது ஏன்னா இது எந்த நீங்கள் ஒரு இது யூஸ் பண்ணாலும், நெட் யூஸ் பண்ணாலும் சரி, லேப்டாப் கொஞ்சம் ஹை வெர்ஷனான லேப்டாப் யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் லோடாகி தான் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இது லோட் ஆகட்டும். என்னாச்சு? ஓகே, வந்துட்டு பிரதர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுக்கிறது நான் சொல்லியிருந்தேன். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு இருக்கா.
ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் போயிட்டு இப்போ உங்களுக்கு 1 மந்த் வேணுமா, இல்லை 1 வீக் வேணுமா, இல்லை ஒரு டேக்குள்ளே வேணுமானா, ஆனால் 1 வீக் அப்படிங்கிறதுக்குள்ளே எடுத்துருவோம் நம்ம. ஸோ 1 வீக் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் வந்து கீழே இருக்கிறது வந்து ஃபியூச்சர் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபியூச்சர் இருக்க இடத்துக்குள்ள இன்ஸ்ட்ருமெண்டல் டைப் ஃபியூச்சர் வருதா, இதில் வந்து நம்ம வந்து ஆப்ஷன் எடுத்துக்கிடுவோம். இண்டெக்ஸ் ஆப்ஷன் இயர் 2024 எக்ஸ்பிரி டே. இப்போ நம்ம இந்த கரண்ட் எக்ஸ்பிரி இன்னைக்குள்ள எக்ஸ்பிரி டேவை சும்மா எடுத்து நம்ம வச்சுக்குவோம். செப்டம்பர் 12. ஸோ ஆப்ஷன் டைப் நீங்கள் என்ன ஆப்ஷனுக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்களோ அந்த ஆப்ஷன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கால் ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். காலுடைய இது கொஞ்சம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அப்போ இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து ஓப்பனான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நிஃப்டியோட ஓப்பன் ப்ரைஸ் வந்து 25,050ன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம 25,000 அப்படிங்கிற ப்ரைஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்கிறோம். சரி, 25,000 எடுத்தாச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபில்ட்ரு அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள், அது லோட் ஆகி வரும். இப்போ நமக்கு வந்து இதில் வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸஸ் நமக்கு கிடச்சிடும். இப்போ செட்டில்மெண்ட் ப்ரைஸஸ்னால் இன்றைக்குள்ள ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து இன்னும் அப்டேட் ஆகலைன்னு நினைக்கிறேன். இதில் இருக்கும் பாருங்கள், செட்டில்மெண்ட் ப்ரைஸ் ஒவ்வொரு நாளுக்குள்ளும் இந்த ஒரு 1 வீக் நம்ம வந்து டைம் எடுத்துருக்கோம். ஸோ இந்த ஒரு வாரத்தோட செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்து என்னன்னைக்குள்ள பார்த்துங்க. இது வந்து நேற்றுக்கு 11, அதுக்கு முன்னாடி 10, 5ஆம் தேதியிலேருந்து இருக்குது. 5, 6, 9, 10, 11. ஸோ இந்த ஒரு 5 நாளைக்குள்ள செட்டில்மெண்ட் ப்ரைஸஸ் வந்து இதில் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த ப்ரைஸ் வந்து இந்த பர்டிகுலர் இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 25,000 அப்படிங்கிற கால் பிரிமியம் எந்தெந்த டேட்டில் எவ்வளோ ப்ரைஸுக்கு வந்து செட்டில்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது இதில் தெரியும். ஸோ இப்படி தான் நான் வந்து இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் போயிட்டு நான் வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸ் எடுப்பேன். ஓகே, இதுதான் நீங்கள் வந்து நம்மளுடைய நண்பர் யூடியூப் நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அவருக்கு நம்ம வந்து இதை சொல்லியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அந்த ஓடிஎம் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரேட் பற்றி ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதை எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி 25,200, அதாவது நிஃப்டியுடைய ஓப்பன் ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து இன்றைக்கி நிஃப்டி 25,000 அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து இன்றைக்கி நிஃப்டி ஓப்பன் ஆச்சு. ஸோ 25,059 அப்படிங்கிறது. ஸோ 25,000 அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிடுவோமே. ஸோ 25,000 அப்படிங்கிறது இதாச்சு. நாம் வந்து என்ன ஒரு 200 பாயிண்ட் வந்து இருக்கக்கூடிய தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் ஒரு எடுத்துருக்கோம். நம்ம கால் ப்ரீமியத்தை நம்ம எடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கால் ப்ரீமியம் எவ்வளவுக்கு வந்து இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆச்சு, ஸோ இது எவ்வளோ ஹையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஷோ பண்ணுறேன். ஸோ இதுக்கு நம்ம வந்து நேற்றுக்கே நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டர் நம்ம கொடுத்துருந்தோம். அதாவது என்னென்னா செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு இண்டிகேட்டர் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஓடிஎம் ஆப்ஷனுடைய ஸ்ட்ராட்டஜியை நம்ம பில்டு பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து இப்போ பார் ரிப்ளே எங்கே ஓப்பன் ஆகுது, என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். பார் ரிப்ளே கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் இது ஓப்பன் ஆகும்போதே நமக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெய்லி செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும். வருதா? ஓகே, இப்போ வந்து நமக்கு என்ன அப்படின்னா, இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீக்லி செட்டில்மெண்ட், அதாவது மந்த்லி வீக்லி அப்படிங்கிற ஒரு லைன் வந்து இது ஷோ ஆகும். ஸோ இதுவும் வந்து இது கூடவே ட்ராவல் ஆகும். அப்போ கீழே இருக்கிறது டெய்லி செட்டில்மெண்ட்டு, இது வந்து என்ன அப்படின்னா செட்டில்மெண்ட். ஸோ இந்த வீக்லியுடைய செட்டில்மெண்ட் வந்து எங்க இருக்குதோ அதை நோக்கி மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கும். ஸோ ரொம்ப ஒரு அதிகமான வாய்ப்புகள் இதை நோக்கி மூவ் ஆகிறது இருக்கும். ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க எல்லா வீடியோலையும் சொல்றது என்னன்னா வீக்லியினுடைய ஒரு லைன், அதே மாதிரி டெய்லியினுடைய லைன், ஸோ இதெல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு ஹையாக ட்ரேட் வால்யூமாக ட்ரேட் ஆன இடம் அப்படிங்கிறதுனால அங்கே என்ன ஆகும்னா அந்த இடத்த நோக்கி மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 99% வந்து மார்க்கெட்டுக்கு உண்டு. இது சில நாட்கள் ஃபெயிலியரும் ஆகலாம். ஓகேவா? ஸோ இது வந்து அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இதை வந்து ஒரு ஓடிஎம் ஆப்ஷனில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இப்போ வீக்லியினுடைய லைன் இங்கே இருக்குது. ஸோ டெய்லியுடைய லைனு கீழே இங்கே இருக்குது. அப்போ டெய்லி லைனு கீழே இப்போ ப்ரைஸ், இந்த ப்ரைஸ் எவ்வளோக்கு இன்றைக்கி ஓப்பன் ஆகி இப்போ இது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த ப்ரைஸ் வந்து ஓடிஎம் ஆப்ஷன், சரியா? ஸோ 25,200 அப்படிங்கிற இந்த ப்ரைஸ் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து 5 ரூபா 6 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
ஸோ ஒரு ரூ. 5 ரூ. 6க்கு ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு ரூ. 5ன்னு வச்சாலுமே நம்ம வந்து ரூ. 6ன்னு வச்சுக்கோமே. 6 இன்டு ரூ. 125 அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ரூ. 150 அப்படிங்கிறது நம்மளுடைய முதலீடா இருக்கும். ஓகேவா? ஸோ இது எவ்வளவு ஹையா போகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். என்னைய பொறுத்தளவுக்கு நான் என்ன சொல்றேன்னா, இது வந்து ஹையா போறது வந்து மேக்ஸிமம் அந்த வீக்லியினுடைய லைன் வரைக்கும் இது போகணும். இல்லாட்டாலும் உங்களுக்கு வந்து இதில வந்து நீங்க எடுத்ததுலேருந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா, இப்ப நீங்க எக்ஸிட் ஆயிரலாம். இப்ப நம்ம ரூ. 6க்கு எடுத்திருக்கோம் அப்படின்னா, இப்ப இதுவரைக்கும் இது போன ஹை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 67க்கு ஹை போயிருக்கு. ஸோ ரூ. 6 அப்படிங்கும்போது எவ்வளவு ஹை ரூ. 67 அப்படிங்கிறது எவ்வளவுன்னு பாருங்க. எவ்வளவு எத்தனை பெர்சன்டேஜ்ன்னு பாருங்க. இது எங்க நமக்கு வீக்லியினுடைய லைனுக்கு கண்டிப்பா இது வரணும். வந்துடுச்சு. டச் பண்ணிட்டு. ஓகே. வீக்லி லைன டச் பண்ணிடுச்சு அப்படின்னா, அந்த இடம் வந்து அதுக்கப்புறம் அவ்வளோதான். க்ளோசிங் மேக்ஸிமம் இந்த இடத்துல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம குடுக்கக்கூடிய ஓடிஎம் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. இந்த இண்டிகேட்டர பயன்படுத்தி. ஓகே. ஸோ இப்ப நம்ம எடுத்திருக்கிற பிரைஸ் ரூ. 6. ஆனா இது போன பிரைஸ் எவ்வளோன்னு பாருங்க. ஹையா போனது ரூ. 200க்கு போயிருக்கு. ஸோ க்ளோசிங் வந்து ரூ. 189. ஸோ இதோட வீக்லியினுடைய க்ளோசிங் பிரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 189ங்கிறது தான் இதோட க்ளோசிங் பிரைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி, இந்த இண்டிகேட்டரை பயன்படுத்தி, நீங்கள் ஈஸியாக ஒரு ஓடிஎம் ஆப்ஷனில் ஈஸியாக நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஒரு சின்ன ரிஸ்க்கு. மார்க்கெட் வந்து இப்போ ரூ. 150 அப்படிங்கிறது உங்களுடைய லாஸ் ஆனாலும், நீங்கள் ரூ. 150 அப்படிங்கிறது உங்களுடைய லாஸாக இருக்கும். ஆனால் லாபம்ங்கிறது அதிகமான லாபமாக இருக்கும். ஸோ ஓடிஎம் ஆப்ஷனில் இதை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிரி டே அன்னைக்கு மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் அதாவது புதுசாக பார்க்கக்கூடிய இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த நண்பர்களுக்கு வந்து நிறையா அதாவது ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தில் எந்தெந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சு நீங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமோ அத்தனை வீடியோக்கள் நம்ம கொடுத்துருக்குறோம். நீங்கள் நம்மளுடைய சேனலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா, அங்கே வந்து ஆப்ஷனுக்குன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அங்கே போனீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் வீடியோ கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்து உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கனாலும் அதோட இதை வந்து காம்பினேஷன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.